ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் தேர்தல் வந்தாலும் வந்துச்சு, எப்போ யார் யாரோட போவான்னு தெரில. அந்த அளவுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. அதாவது அவன் குடும்பத்தை நான் ரொம்ப கேவலம் பேசுவேன், அவன் என் குடும்பத்தை அதை விட ரொம்ப கேவலம் பேசுவேன். இது எங்களுக்குள்ள சகஜம், நாங்கள் இப்படி தான் பேசிப்போம் அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி காரி துப்பிக்கிட்டாலும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி தொடச்சி போட்டுக்கிட்டு இந்த தேர்தலுக்காண்டி இந்த பதவிக்காண்டி, அதாவது எங்களுக்குள்ள அங்காளி பொங்கல் சண்டை தான், நாங்களாம் ஒரே குடும்பம் அப்படின்னு ஒரு குரூப்பும், இல்லை இது நான் தாய் கழகத்துக்கு திரும்ப போகிறேன் அப்படின்னு இன்னொரு குரூப்பும், இப்படி மாறி மாறி போயிட்டு இந்த கூட்டணி வைக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு. சரி, அந்த இதுல தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு வாந்தி கிளம்பிட்டு இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, தளபதி விஜய் அவர் தலைமையில அவர் நினைச்ச மாதிரி கூட்டணி அமையாம அவர் இப்போ வரைக்கும் தனியா தான் இருக்காருல்ல. ஸோ அவர் தனியா நின்னா நான் கெத்தா நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இதை எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சீமான் உருட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சீமானும் விஜயனும் இப்போ ஒன்னா நிக்க போறாங்க தேர்தல்ல அப்படின்ட்டு ஒரு வாந்திய சில ஊடகங்கள் பதைப்பிட்டு இருக்கு. அதாவது மூன்றாவது அணியா நாம் தமிழ் கட்சியும் தமிழ் கட்சிகளும் சேர்ந்து போட்டியில் போட போறாங்க அப்படின்ட்டு அந்த வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க. இதுக்கு திடீர்னாப்புல இந்த இவ்வளவு நாளா இல்லாத அந்த வதந்தி இப்ப ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நேற்று ஒருத்தர் பேச அந்த பேச்சு தான் காரணம். யாருன்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேற்று அவருடைய கட்சி மீட்டிங்ல பேசும்போது திரும்ப பெருந்தன்மையா, எப்பா இனிமேல் யாருமே நம்ம கட்சிக்காரங்க யாரும் தமிழை வச்சு கழகத்துக்கு எதிர்க்கவோ விமர்சிக்க கூடாது, ஓகேவா? நாம அவங்ககிட்ட இது முன்னாடி ஒரு கேள்விகளை கேட்டோம், அதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. அதை பதில் சொல்லணும்னா அவங்களுக்கு இன்னொரு 10-15 வருஷம் தேவைப்படும். திரும்ப திரும்ப நம்ம அதே கேட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அதை விட்டுருங்க. நம்ம கட்சி வேலைகள் நிறைய இருக்கு, அதை பாருங்க. திரும்ப திரும்ப போயிட்டு அவங்கள விமர்சிக்கிறதோ எதிர்க்கிறதோ இருக்கக்கூடாது, ஓகேவா? அது மட்டும் இல்லாம நான் வந்து உங்களை தப்பா வளர்த்துட்டேன் அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஞானி மாதிரி, உலக அறிவும் படிச்சு ஒரு பண்பட்டவர் மாதிரி, மேம்பட்டவர் மாதிரி அறிவுரைகளை கட்சிக்காரங்களுக்கு அறிவிச்சிருக்காரு. அதுதான் இப்ப சோசியல் மீடியால இப்ப சில ஊடகங்கள் 2 பேர் சேர போறாங்களோ, சீமானே இப்படி பேசுறாரு அப்படின்ட்டு ஒரு வாந்திய பிறப்ப காரணமா அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலா நானும் அவர் பேசுனதை பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு என்ன கேட்கணும்னு தோணுச்சுன்னா அவர்கிட்ட, அப்ப இவ்வளவு நாளா வேலை வெட்டி இல்லாம இருந்தீங்களா, இல்ல இன்னைக்கு என்ன திடீர்னு நானும் வந்து பொத்துக்கிட்டு வந்திருக்கு, இதைத்தான் நாங்க கட்சி ஆரம்பிச்சு விஜயாவில் கட்சி ஆரம்பிச்சு நீங்க விமர்சிக்க ஆரம்பிச்சீங்கல்ல, அண்ணால இருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஏயா நாம் தமிழ் கட்சியோட எதிரி யாரு, நீங்க இருக்கு தேவையில்ல விஜயாவில் விமர்சிக்கீங்கன்னு நாங்க அன்னையில இருந்து கேள்வி கேட்டு இருக்கோம். ஏதோ இவருக்கு இன்னைக்குதான் ஏதோ போதி மரத்துல இருந்த மாதிரி ஞானவதே வந்திருக்கு. ஆக்சுவலா இதை நீங்க கட்சிக்காரங்க இருக்காங்கல்ல, எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கலாம். ஏன்னா அதிகபட்சமா விமர்சிக்கிறது நீங்க தான். அதுக்கப்புறம் ஒரு 2 தும்பிகள் இருக்காங்க, சாட்டை இடுமணம் காத்தி, அவனும் தான். எல்லாருமே என்ன கேட்டீங்கன்னா, இந்த லைம் லைட்டுக்காண்டி விஜயவல்ல விமர்சிச்சா நம்மளுக்கு நல்லா வருது அப்படிங்காண்டி இவ்வளவு நாள் விமர்சிக்கிட்டு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப நல்ல வேஷம் போடுறாங்களா. அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருந்தன்மையானவர், நல்லவர் காட்டிக்கணுமா. ஆக்சுவலா ஒண்ணு தெரியுமா, இந்த வந்தியில கூட எனக்கு கூட ஆக்சுவலா தளபதி விஜய் கட்சி ஆரம்பிச்ச இந்த புதுசுல இந்த இவர் விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி பேசாம இந்த 2 கட்சியுமே கூட்டி வச்சா நல்லா தானே இருக்கும், இளைஞர் கூட்டலாம் எங்கேயுமே சிதறாம ஒரு புதுசு ஒரு மாற்றமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அதாவது சீமான் வரை உருட்டு மன்னன் தெரிஞ்சு வேற என்ன பண்ண, வேற எங்க ஆப்ஷனே இல்லை, எல்லாரும் அதை விட மோசமா இருக்காங்க, இவர் உருட்டு மன்னனு அப்படிங்கும்போது இது தெரிஞ்சாலும் இது வரைக்கும் யாரோட கூட்டணி வைக்காம நிக்காரு அப்படிங்கும்போது சார் 2 பேர் வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். ஆனா இவர் அதுக்கப்புறம் பேசின பேச்சுக்கள், இவன் தும்பி சாட்ட, அவன் மனச மாதிரி அவன் வந்துட்டு ஒரு நாகரிகமில்லாத ஒரு அநாகரிகமான வார்த்தைகள், இப்படி ஏகப்பட்ட வார்த்தைகளை ஊத்திருக்கிறோம். 2 பேர் சேர்றதுங்கிறது நல்லா இருக்குமான்னு தெரியல. ஆனா அரசியல்ல என்ன வேணா நடக்கலாம். ஏன்னா அதான் ஒரு டைலாக் இருக்கு எல்லாருக்கும், அரசியல் நிரந்தர பகலும் கிடையாது நண்பனும் கிடையாதுங்கிற மாதிரி. ஸோ அப்படி இணைஞ்சாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஆக்சுவலா இன்னைக்கு இந்த சீமானவர்கள் இப்படிலாம் சொல்றதுக்கு என்ன காரணம், இன்னொரு காரணம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரு மேல ஒரு பொறாமை, அதாவது இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்க எங்க இவர் வந்து ஆட்சி அப்படின்ட்டு ஒரு இது இருந்திருக்கு இவருக்கு. ஏன்னா அவர் தலைமையில பெரிய பெரிய கூட்டணிகள் அமையும் அப்படின்ட்டு. இப்ப எதுவுமே அமையாம விஜய் தனியா நிக்கிறதுங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டுல. சோ இவர் ரொம்ப நல்ல வேஷம் போடுறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா விஜய் தனியா நின்னா இப்போ நம்ம இப்படி பேசி வச்சோம்னா, ஒரு பாலை போட்டு வச்சோம்னா, தம்பி சரி என்னதான் இருந்தாலும் அண்ணன் நம்மள வசமா இருக்குன்னு சொல்லிட்டு அவரை நம்மகிட்ட நோக்கி வருவாரு, கட்சிக்காரங்க வருவாங்க, நம்மளோட கூட்டணி தான் அப்படியே ஏதாவது பண்ணலாம்னு ஒரு ஐடியா வச்சிருக்காரு, என்னால தெரியல. அதனால தான் இன்னைக்கு இப்படி விட்ட போட்டிருக்காரு. இவ்வளவு நாளா போடாத விட்ட இந்த அறிவு முதல்ல இருந்திருக்கணும். ஸோ இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நிறைய பேர் ஆல்ரெடி அவருக்கு அட்வைஸ் புத்தி சொல்லிருப்பாங்க, நீங்க தேவையில்லாம விஜய பதிச்சுட்டே இருக்கீங்க, வாங்க அப்புறம் கொஞ்ச நெஞ்ச ஓட்டு கூட உங்களுக்கு குலாம போகுது, அதனால அவரை பாய்க்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுன்ட்டு இந்த பாண்டே மாதிரி ஆட்களை அறிவுரை சொல்லிட்டே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை கிட்டதான் இன்னைக்கு தேர்தல் கிட்ட இருக்க போது, இனிமேல் பாய்க்க வேண்டாம். அது மட்டும் இல்லாம அவருக்கு வேற இந்த இப்போ ஒரு அடுத்த மாசத்துல ஒரு மாநாடு போட போறாங்களே, அந்த மாநாட்டுக்கு யாரு எந்த கட்சியில இருந்தாலும் நீங்க எங்க மாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி விரும்பி, அதாவது கட்டாயப்படுத்தி விருப்பம், அதை எப்படி சொல்றது, அதாவது இப்படி எடுக்கிறது பிச்சை, அதுலயும் ஒரு அராஜகத்தில் ஒரு பிச்சை எடுக்கிற மாதிரி, எனக்கு கொடுத்தாலும் முடிக்கிற மாதிரி, நீ வந்து குடும்பத்தோட தான் வரணும், தனியா வந்து அவன் எட்டி மீச்சிருவா இருக்கும் அன்னைக்கு பேசுறாரு. என்னடா இது விஸ்திரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. குடும்பத்தோட தான் எல்லாரும் போகணுமா, சரி ஓகே, ஏதோ ஒண்ணு நல்லா இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் எதுவுமே நடக்கலாம். அரசியல் எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து தான் பார்த்துட்டு இருக்கோம். அரசியலுக்குள்ள ஏகப்பட்டது நடக்கலாம். அதில் கூட தான் நம்மகிட்ட ஒரு நேரத்து வந்து நண்பர் கமெண்ட் போட்டுருந்தாங்க, நாம வந்து திடீர்னாப்புல
அதாவது டிவி கட்சியில் நடக்கிற சில விஷயங்களை எனக்கு தப்புன்னு பிடிச்சா தப்புன்னு திட்டிடுவேன். அது நம்ம மனசு நம்ம அப்படி தான் நம்ம நெகட்டிவ் பேசிடுவோம். பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் உணர்ச்சி பேசுறீங்க, அரசியல்னா இப்படிலாம் இருக்கும்னா அரசியல் அது எங்களுக்கும் தெரியும். சில பேர் நம்மளுக்கே புத்தி போய் சொல்லுவாங்க கமெண்ட்ல, நீங்கள் வந்து எதுவுமே தெரியாமல் பேசுறீங்க, புரியாமல் பேசுறீங்க, உங்களுக்கு அது தெரியல இது தெரியலன்ட்டு என்னதான் சொல்ல. அதெல்லாம் அவங்களாம் கண்கட்டி விட்ட போதே அப்படியே இருக்கிறாங்க ஒரே ஃபோக்கஸில். டிவி கட்சியில் நடக்கிற எல்லாமே நல்லது தான், எல்லாமே கரெக்டு தான், எல்லாமே ஆமாம் அப்படின்னு தலையாட்டுருக்காங்க. ஸோ அப்படிலாம் நம்மளால போக முடியாது. ஸோ நம்ம மனசோட எப்பவும் வந்து நான் ஃபுல்லாக சொல்லிட்டே இருப்பான். ஸோ அப்படி தான் நேரத்தில் நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம்ல, அதாவது இப்போ சீமானவர்களையும் விஜயவர்களையும் தவிர இங்கே ஊழல் கரையப்படியாத கட்சிகள் இந்த ஆண்ட கட்சி யாருமே சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணிக்கு வந்த பலங்கிறத நான் சொல்லியிருந்தேன் தவிர அவர் உத்தம டிடிவி அப்படின்னு நிரூபிக்க எங்கேயும் வரல. ஸோ நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது பார்த்தீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு அதெல்லாம் உண்மை அப்படின்ட்டு. இவங்கலாம் இல்லை அப்படிலாம் இல்லை விஜய் சேர்க்க மாட்டாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு அதை செங்கோட்டையே சொல்லிட்டாருங்க கட்சியில் உள்ளவர் அதிகாரப்பூர்வமா. அதாவது நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணோம், கடைசி வந்து டெல்லியிலேருந்து அழுத்தம் கொடுத்து எல்லாத்தையும் பிரிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது அவரே ஓப்பனாக சொல்லிட்டார். அதை டிடிவி ஆமாம் செங்கோட்டையை என்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தாரு, ஆனால் நான் வந்து மறுப்பு தெரிவிக்காம அப்படியே வச்சிருந்தேன், கடைசியில் நாங்கள் சேரல அப்படின்னு 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. அதாவது பேச்சுவார்த்தை தமிழை வச்சுக்கிற சைட்லேருந்து செங்கோட்டையின் மூலமாக நடந்துக்கிறது உண்மை, புரியுதா? அதுக்கப்புறம் ஏதோ அடுத்த மாதிரி நடக்காம போயிட்டு சரி ஓகே. இப்போ அதனால ஒரு பிரச்சனை கிடையாது, கூட்டி இல்லாட்டாலும் ஜெயிப்பாங்க சொல்லியிருக்காருல. இதே மாதிரி நான் இன்னொரு செய்திக்கு விளக்கம் கொடுக்குறேன், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ல நான் போல என்ன பிரச்சனைட்டு. நான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள் நேரத்துக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனாவே நான் எங்கே கடுமையாக வந்து சாடி இருந்தேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை பேச முன்னாடி யோசிக்கிறீங்க, பேசுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது மண்டிப்புறம்லாம் இருக்கு. அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில தான் எனக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சில எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சொடக்கு போல போட்டு தேவையில்லாம ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்காரு. அவர் ஏதோ வேற மாதிரி ஒரு கட்சியை கொண்டு போயிட்டு இருக்கு, அதான் எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் அப்படி பேசினேன். ஸோ இப்போ நான் பேச போகிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு 18 விளக்கம் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். அதாவது நான் ஏன் இவ்வளோக்குள்ள கொந்தளிச்சு பேசுகிறேன் அப்படிங்கிறது. அதாவது முந்தா நாள் அந்த மீட்டிங்கில் பேசும்போது ஆதவர்ஜனா விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனில் கடுக்கை சாடினார். அதாவது உங்களுக்கு தெரியும்ல, அந்த கட்சியில் யாருமே இல்லை, எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க, 20 பேர் தான் இருக்காங்க, அவரை அடியாள் மாதிரி தான் திமுக பயன்படுத்த சொன்னார். இதுக்கு உடனே அவர் மண்டி போட்டு, அதனால தான் அவர் மன்னிப்பு கடிதம் மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா நான் அப்படி சொல்லலை, இதுக்கு திமுக தான் திருச்சி விட்டாங்க அப்படி இப்படின்னு ஒரு நீட்டி முளைக்கு ஒரு ட்விட்டரில் பதிவு பண்ணிருந்தார். அதை நான் விமர்சிச்சிருந்தேன். பேசக்கூடாது, பேசுனதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த மண்டி போடுறீங்க, அப்போ நான் பேசவே கூடாது, இதுக்கப்புறமும் விடுதலை சிறுத்தை உங்களுக்கு கட்சிக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்களா நீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஓகேவா? அது கூட நிறைய பேர் அண்ணா அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படிக்கே கூட மலிப்பிட்டு இருந்தீங்க, அதாவது அவர் பண்ண தப்பே இல்லாத மாதிரி. இப்போ அவரு அப்படியே பதிவு போட்டதுக்கு அப்புறமும் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய சங்க தமிழன் அப்படிங்கிறவரு இன்னைக்கு மீடியாவில் பேசிட்டு இருக்காரு, இந்த ஆதவர்ஜனாவை நாங்கள் வந்து நாய் அடிக்கிற மாதிரி அடிப்போம், காய்கால உடைப்போம் அப்படின்ட்டு எக்கச்சக்கமா ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்போ இது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வன்முறையான ஒரு பேச்சு. இதுக்கு தமிழை வெற்றி கழகத்திலிருந்து, அதாவது தேர்தல் மேலே பொதுச் செயலாளர் இந்த அளவுக்கு மட்டமா பேசுனதுக்கு அப்புறமும் தமிழை வெற்றி கழகம் அதிகாரப்பூர்வ நிர்வாகிகள் யாராவது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா? இது வரைக்கும் கண்டனம் தெரிவிக்கல. அப்ப என்ன நிலைப்பாடுல நீங்க இருக்கீங்க? அப்ப இதுல வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு திரும்பவும் பார்த்தீங்கன்னா, அதாவது விசிக்கானா இவங்க எதுவுமே மறுப்பு தெரிவிக்க மாட்டீங்களா, எதுவும் எது கேட்க மாட்டீங்களா, தமிழ் வச்சுக்கலாம் அமைதியா இருக்குமா, அப்படிதான் எனக்கு கேட்க தோணுது. கேட்க தோணுமோ தோணாது. அதாவது இவர் பண்ணதை முதல்ல நான் விமர்சிச்சிட்டேன். அதாவது இவர் வந்து இப்படி கரெக்டா பேசுறாரு, பேசிட்டு இப்ப எதுக்கு மண்டி போடுறாரு அப்படின்னு விமர்சிச்சாச்சு. இப்போ இவர் இந்த அளவுக்கு மண்டி போற விதமா கேட்டதுக்கு அப்புறம் இந்த சங்க தமிழ அதை சொல்லி அது வேக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஒரு போதையில பேசிருக்காருங்க. அதாவது போதைக்காரன் விடிச்சா தெரிஞ்சுங்க அப்படி போதையில பேசிட்டு இப்போ காலையில் வந்து நான் அப்படி சொல்லணும்னு விளக்கம் கொடுக்கான். எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்ல, மன்னிப்பு கேட்கணும். நீ 24 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்கணும், ஓட விட்டு அடிப்போம், எங்கிருந்து எவன் அடிக்கணும் தெரியாது, பாரு உன் கையில் வைக்கலன்னா நாய் அடிக்கிறமே அடிக்கும் அப்படின்னா பகிரங்க ஒரு மேட்டில் விடுறாங்க, என் மேலே கேஸ் பண்ணா போட்டுக்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ இந்த அளவுக்கு அடாவடித்தனமா அவங்க பேசுறதுக்கு அப்புறமும் தமிழை வெற்றிக்காலத்துல இருந்து அதிகாரப்பூர்வ நிர்வாகிகள் யாருமே எதுக்காக இருக்கு தெரிவிக்கல. அதிமுக ஐடிவிங்க இவ்வளோ நாள் நீங்க அடிச்சிக்க வரல, இப்போ சொன்னோம்னா நீங்க அதுக்கு பயிர் தாக்கல் கொடுக்கீங்களா? அதே மாதிரி ஏன் இந்த இதுக்கு வந்து பயிர் தாக்கல் கொடுக்காம இருக்கீங்க? அப்போ விடுதலை சிறுத்தை கட்சியில் என்ன பண்ணாலும் நீங்க ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா? அப்ப இன்னுமே விடுதலை சிறுத்தை கட்சி உங்களை நோக்கி வரணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? என்ன மாதிரி வார்த்தைலாம் கேட்டாரு திருமாவளவன் அவர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கருவிசியில் ஏன் இன்னும் விஜய் கைது பண்ணாம வச்சிருக்கீங்கன்னு கேட்டாரு. பால்வாடி இப்போ கூட பால்வாடி அப்படின்னு சொல்லி அவ்வளவுக்குள்ள கேவலமா விமர்சிக்காரு. அந்த கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா விமர்சிக்கிற மாதிரி விமர்சிட்டு ஆதவர்ஜனா அப்புறம் மண்டி போடுறாரு. இப்போ அந்த மண்டி போட்டும் கூட அவங்க விட மாட்டேங்காங்க, அந்த அளவுக்கு ஏறி அடிக்கிறாங்க அந்த கட்சியில் உள்ளவங்க. ஸோ அப்போ இந்த சைடுக்கு வந்துட்டு தமிழ் வச்சுக்கிறதுல உள்ளவங்க ஏன்னா ஒரு சாதாரண ஒருத்தங்களை விமர்சிக்க பரவாயில்ல, கட்சியில் தேர்தல் மேலுமே பொதுச் செயலாளர்னு விஜய் அடுத்த கட்ட 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிர்வாகிகளா இருக்கவரே ஆதவர்ஜனா அப்புறம் இந்த அளவுக்கு விமர்சிக்கும் போது நீங்க பதில் பேச இருக்குது என்ன விளையாடும்? ஸோ இதான் எனக்கு ஒரு குழம்பா இருக்கு. தமிழை வச்சுக்கிறது நான் சில கேள்விகள் மாற்றி நான் மாறுபட்டு நின்று கேட்கணும், இதுதான் எனக்கு கோவம். ஓகேவா? எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான். சரி பார்க்கலாம். நான் வந்துட்டு அதாவது என்னுடைய ஆதங்கம் என்ன தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன், என் வீடியோ கவுன்சில் எல்லாத்துக்கும் புரியும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியாது. அதாவது பார்த்தீங்கன்னா டிவி கட்சி என்ன நடந்தாலும் நாங்கள் ஆதரிப்போம், விஜய் என்ன சொன்னாலும் நாங்கள் கொடுப்போம், அதுக்கு என்ன சரிதான் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா வேற ரகம். அவங்களும் நாங்கள் ஒத்துக்க மாட்டேன். அதே மாதிரி இன்னொரு ரகம் இருக்காங்க, என்ன பண்ணாலும் எதிர்க்கு ஒரு கூட்டம், அது எதிரில் கூட்டம். எங்களை மாதிரி நம்மள மாதிரி இந்த நான் போல மாதிரி சில கேட்டு உண்டு. அதாவது விஜய் அவர்கள் மாதிரி ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாசத்தை கொடுப்பாருப்பா, அவருக்கு உண்மையில ஒரு நல்ல மனசு இருக்கு, கண்டிப்பா அவர் ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு ஆர்வம் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க தான்
சின்ன சின்ன யோசனைகள், சின்ன முரண்பாடுகள் வருது. அதனால தான் நம்ம இப்படி பேச வேண்டியிருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. இன்னைக்கு நான் பேசின வீடியோல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எது பிடிக்கலங்கிறத உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.